அடடே, அடா சுந்தரம், என்ன அவசரமா இங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? ஆமா, ஏன்? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சரி, நான் அப்புறம் வரேன். பரவாயில்லடா, என்ன விஷயம்? நீ இப்ப எங்க போற? ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துக்கு பெண் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். பெண் பார்க்கவா? நானும் வரவா? மாப்பிள்ளத்தோட நீ இல்லாமலா? 2 பேரும் சேர்ந்தே போவோம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியே, என்னது சொல்லு. உட்கார், சொல்லு. என்னடா அப்படி பாக்குற? சொல்லு. ராகவா, நான் பார்க்க இருக்கட்டும்டா. நீ என்ன பாடுற? என் முகத்தை பாடுற, என் பர்சனாலிட்டியை பாடுற. ஏய், நான் நல்லா இருக்கேன்னா? ரொம்ப சங்கடமான கேள்வி கேட்டுட்டல. முகமும் பர்சனாலிட்டி இல்லாம இருக்கலாம்டா ராகவா. ஏன்டா நான் என்ன வெறுக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கிறனா? யாரு அப்படி சொன்னது? அழகு இல்லாம இருக்கலாம் ராகவா. ஏன்டா என் முகத்துல கலையாவது இருக்குல்ல? ஆமா. ஏய், நீ ஆமான்னு சொல்லணும்னு நான் ஒன்னும் கட்டாயப்படுத்துறடா. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதடா, இவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாருன்னு ஒருத்தொத்த என் காதல விழுந்து விழாம சொல்லும் போது நான் அப்படியே உள்ளுக்குள்ள வெந்து போறேன்டா. அழகா இருக்கிறவங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் வெக்கத்தால தலைய குனிகிறேன். எதுவுமே அழகா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லடா. உடல் கருப்பா இருக்கலாம், உள்ளம்தான் கருப்பா இருக்க கூடாது. அழகான உடல் தேவையில்லடா, ஆரோக்கியமான உடல் தான் தேவை. மெலிந்த தேகமா இருக்கலாம், வலிமையான நெஞ்சம் இருந்தா போதும். ராகவா, உன்னை கேட்கறதெல்லாம் என் மனசாட்சியே கேட்கிற மாதிரி இருக்கு. ராகவா, எந்த பொண்ணுக்காவது என் மேல காதல் வருமாடா? காதல் வெளி அழகுல ஏற்படுறது இல்லடா, 2 உள்ளங்களும் ஒண்ணு சேர்ந்தா போதும். தேங்க்ஸ்டா. ஏண்டா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அப்ப கூட என்ன காதலிக்க தோணுமா? ஏன் தோணாது? ராகவா, நான் ஒரு சர்வரடா. இப்படி கூட்டா கூட நல்லா ஓட வேண்டியவன் என்ன போய் காதலிப்பாங்களாடா? சுந்தரம், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? விஷயத்தை சொல்லு. ஒண்ணு இல்ல ராகவா, ஹோட்டல்ல ஒரு பெண்ணை பார்த்தேன்டா. அவ எப்படி தெரியுமா? அந்த சப்பா, அவ கண்ணு இல்ல, கண்ணை விடுறா. மூக்கு எடுக்காத, முகத்தை எடுத்துக்கடா. சுத்தி வளப்பான எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதுடா. கிட்ட என்னடா, தூரவே நிக்க முடியாதுடா. அவ்வளவு பிரமாதமா இருந்தாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்படின்னா அப்பேற்பட்டவ எங்க கூட பேசுறாளா, அதான் தப்புங்கிற? பேசுறது எப்படா தப்பாக முடியும்? அவ என்ன பார்த்து ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. அப்புறம் ஏண்டா, இதுல இருந்து அவளுக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுதுல்ல? நிச்சயமானடா, நிச்சயமா. அவ பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரம் தான் அழைப்பு அனுப்பிச்சிருக்கா. பாக்கி எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? ராகவன், அவ என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாடா. கேட்டாளா? சரமா கேட்டுட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. சிரிச்சு மழுப்பிட்டாளாக்கா? காலேஜ்னு ஒண்ணு இல்லன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. சுந்தரம், சந்தேகமே இல்லை. முக்கியமான விஷயம், ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்துவா ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. தனியா தானே வந்தா? ஆமா, ரெட்டை தனியா வெளியே விட்டுட்டா. ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சு? யார் அவன்? அவ உன்னை காதலிக்கிறான். இன்னொரு தடவை சொல்லு. அவ உன்னை காதலிக்கிறாடா. எழுதி கொடுறா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. நிச்சயமா? நிச்சயமா, சந்தேகமே இல்லையா? இல்லடா. அப்புறம் மாத்திராரா.